என்னென்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் ஷார்ட்கட்லாம் இருக்குன்றத ரீசெண்ட் கிளாஸஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் ஒரு சில ஸ்பெஷல் ஷார்ட்கட்ஸை பார்க்க போகிறோம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது இன்னும் உங்களுடைய எக்ஸல் அவுட்புட் ப்ரொடக்டிவாக இருக்கும். தட் இஸ் தி ஒன்லி பெனிஃபிட் ஆஃப் திஸ் கிளாஸ். ஓகே, முதல் ஷார்ட்கட். சம்டைம் நம்ம ஒரு செல்லுக்குள்ளேயே மல்டிபிள் லைன்ஸை கீப் பண்ணணும்னு நினைப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பிரபாகரன் அப்படின்னு ஒரு லைனில் இருக்குது. நான் ஒரு வேளை இந்த லைனை எக்ஸ்பேண்ட் பண்ண இது பெருசாகும். இதில் நான் அகைன் டைப் பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த ஒரு லைனில் இந்த பிரபாகரன் தான் வேணும், இன்னொரு லைனில் அடுத்த நேம் ஆர் செகண்ட் நேம் இந்த பர்சனுடைய நேம் வேணும்னும் பொழுது ஆல்ட் என்டர் பண்ணும் பொழுது நான் ஒரே செல்லில் 2 லைனில் டெக்ஸ்ட்டை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் லைன்ஸை ஒரு செல்லுக்குள்ளேயே நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆல்ட் என்டர் பண்ணலாம். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலும் இது 2 லைனில் தான் இருக்குமே தவிர ஒரு லைனில் மாறாது. ஆல்ட் என்டர் கொடுக்காமல் நீங்கள் ஒரு வேளை இப்படி டைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் சின்னதாக வைக்கும் பொழுது அது 2வது லைனில் போகும். அதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்க முடியும். பட் நான் கண்ட்ரோல் Z பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆல்ட் என்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா டெஃபினெட்லி அது 2 லைனில் தான் வரும். அடுத்த ஷார்ட்கட்டுக்கு நான் போகிறேன். அடுத்த ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம் உங்களுடைய எக்ஸலில் நார்மலாக டைப் பண்ணுறதை தாண்டி நீங்கள் லிங்க் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் அப்படின்னு ஒரு சர்ச் இன்ஜின் இருக்குது. அதோடைய லிங்க்கை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் போட்டுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் www.google.com அப்படின்னு போட்டதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணால் google.com அந்த வெப்சைட்டுக்கு போகும். ஒருவேளை எந்த ப்ரௌசர் உங்களுடைய கம்ப்யூட்டரில் டிஃபால்ட் ப்ரௌசராக செட் பண்ணப்பட்டிருக்கோ அந்த ப்ரௌசர் மூலமாக போகும். இந்த மாதிரி நிறைய விஷயத்தை போக வைக்கலாம். இமெயில் ஐடிக்கு நீங்கள் ஒரு லிங்க்கை கொடுக்கலாம், இல்லைன்னா ஃபைலுக்கு ஏதாவது எக்ஸிஸ்டிங் ஃபைலுக்கு கொடுக்கலாம், இன்டர்னல் ஷீட்டுக்கு கொடுக்கலான்னு நிறைய லிங்க்கை கொடுக்கலாம். இப்போ ரொம்ப சிம்பிளாக இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு புதுசான ஒரு ஷீட்டை கிளிக் பண்ணுறேன். அந்த ஷீட்டில் ஏதாவது ஒரு நேமை நான் டைப் பண்ணி வைக்கிறேன் சும்மா சாம்பிளுக்கு. இந்த இடத்துல கிளிக் பண்ண உடனே இந்த பக்கத்தில் உள்ள ஷீட்டுக்குள்ளே போகணும். நிறைய லிங்க் பண்ணலாம், பட் நான் இந்த ஷீட் லிங்க்கை மட்டும் ரெஃபரன்சிங்காக காமிக்கிறேன். இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+K, இந்த ஷார்ட்கட் நேம் Ctrl+K அப்படின்னு ஷார்ட்கட்டை போட்ட உடனே பக்கத்து ஷீட்டில் உள்ள டேட்டாக்கு இது போகணும் இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட்டை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஷீட் 2 தான் பக்கத்து ஷீட்டு. ஸோ ஷீட் 2 கிளிக் பண்ணிவிட்டு A1 செல்லுக்கு போங்கன்னு நான் சொல்லிடுறேன். என்ன செல்லு வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே பண்ணுறேன். இப்போது இதை கிளிக் பண்ணும் பொழுது இந்த இடத்துக்கு போகும். இங்கே ஒரு லிங்க்கை கொடுத்து திருப்பி கிளிக் பண்ணால் பேக் டு தி ஃபர்ஸ்ட் ஷீட்டும் நீங்கள் கொடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி பேசிக்காக லிங்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த Ctrl+Kன்றதை யூஸ் பண்ணலாம். Ctrl+Kன்னு கொடுத்துட்டு இமெயில் நீங்கள் போகிற மாதிரி செட் பண்ணுறதுக்கு இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல இமெயில் ஐடியை, சப்ஜெக்டை, டிஸ்பிளே நேம் எல்லாம் ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபைலுக்கு போகணுன்னா Ctrl+K கொடுத்துட்டு எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆர் வெப் பேஜ், எக்ஸிஸ்டிங் ஃபைல்ன்றதை கொடுத்ததுனால இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோல்டரை கிளிக் பண்ணி அந்த ஃபைலை லிங்க் பண்ணுறதன் மூலமாக அந்த ஃபைலுக்குள்ளே இந்த லிங்க் உங்களை கொண்டு போகும். புரியும் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான லிங்க்கை செட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் Ctrl+K. ஓகே, அதுக்கப்புறம் சம்டைம் ஒரு சில டெக்ஸ்ட்டை நீங்கள் ஃபைண்டு பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு Ctrl+Fன்ற ஷார்ட்கட்டை ப்ரெஸ் பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வருது. இதில் எதை ஃபைண்டு பண்ணணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிரபாகர் அப்படின்ற ஒரு நேமை நான் ஃபைண்டு பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மட்டிங்கும் நான் செட் பண்ணலை. ஃபார்மட்டிங் செட் பண்ணி அதை வச்சு கூட நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம். நான் செட் பண்ணலை. இந்த ஷீட்டுக்குள்ளே ஃபைண்ட் பண்ண போது ஒரு ரோ வைஸ் சர்ச் பண்ண பொழுது தென் ஃபார்முலாவில் பார்க்க போதா, வேல்யூஸில் பார்க்க போதா, இல்லைனா நோட்டில், கமெண்ட்டில் எதில் பார்க்கணும் சர்ச் பண்ணணுன்றது செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைண்டு பண்ணிங்கன்னா பாருங்களேன் பிரபாகர். அடுத்த கிளிக் பண்ணும் பொழுது மேலே பிரபாகர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஃபைண்ட் ஆக்ஷன் நடக்கும். இந்த ஃபைண்ட் டயலாக் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு Ctrl+F. ஆல்ரெடி ஒரு கிளாஸில் Ctrl+H ஃபார் ரீப்ளேஸ்ன்ற ஷார்ட்கட்டை பற்றி பேசியிருந்தோம். இங்கே ஜஸ்ட் ஃபைண்ட் அப்படின்ற ஷார்ட்கட்டை பற்றி பேசியிருக்கோம். அடுத்த ஷார்ட்கட்டுக்கு நான் போகிறேன். இந்த ஷார்ட்கட் என்ன பண்ண போகுது அப்படின்னா டேட்டாவை ஃப்ரீஸ் பண்ண போகுது. ஃப்ரீசிங்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலைன்னா இது டெஃபினெட்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஷார்ட்கட்டாக இருக்கும். இந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய டேட்டா இருக்குது. இது சின்ன காலம் தான், 3 காலம் தான், பட் ரோஸ் நிறையா இருக்குது. அப்போ நம்ம கீழே ஸ்க்ரால் பண்ணும்பொழுது என்ன ஆகும், மேலே இருக்கிற இந்த ஃபஸ்ட் ரோ மேலே போயிடும், அந்த ரோ மறைஞ்சிரும். அப்போ இந்த டேட்டாவுடைய காலம் நேம் என்ன, இந்த டேட்டாவுடைய காலம் நேம் என்ன, இந்த 20ன்ற ஒரு டேட்டாவுடைய நேம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும்.
பட் இந்த ஃபைல் யாருக்காவது அனுப்பிச்சுன்னா உங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்போது இந்த டேட்டா, அதாவது ரோ, இந்த ஹெட்டிங் அப்படின்னு சொல்லப்படுற இந்த டேட்டா எப்போவுமே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணாலும் அது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணுன்றதுனால இதை ஃப்ரீஸ் பண்ணிட்டோன்னா அது பண்ண முடியும். ஸோ பேசிக்கலி இந்த ஃபஸ்ட்டு ரோவை எப்பவும் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு எப்பவும் தெரிகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு இது கீழே உள்ளதெல்லாம் கீழே போகலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நிறைய ஃப்ரீசிங் கான்செப்ட் இருக்குது. சரியா? நான் சும்மா என்ன பண்ணுறேன், என்னுடைய கர்சரை இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். ஸோ பேசிக்லி இது ஃபஸ்ட் ரோ, இது தெரியணும். செகண்ட் ரோவில் கிளிக் பண்ணிவிட்டு வியூ, இங்கே பாருங்களேன் ஃப்ரீஸ் பேனுன்னு இருக்குது. ஜஸ்ட் நான் ஒரு ஃப்ரீஸ் பேனுன்றதை கிளிக் பண்ண உடனே ஒரு லைன் மாதிரி இங்கே ஜென்ரேட் ஆகிடுச்சு, லைட்டாக கண்ணில் தெரியுது. இப்போது நான் ஸ்க்ரால் டவுன் பண்ணும் பொழுது ஃபஸ்ட் ரோ எனக்கு கண்ணிலேயே தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது, அது ஹைட் ஆகலை. புரியும் நம்புகிறேன். ஷார்ட்கட் தெரியலனா கூட வியூ டேப்பில் ஃப்ரீஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுதுன்னா இதை கிளிக் பண்ணிவிடுவீங்க. ஷார்ட்கட்டை சொல்லலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நான் அன்ஃப்ரீஸ் பண்ணிடுறேன் முதல்ல. ஓகே, அன்ஃப்ரீஸ் பண்ணிவிட்டேன். இப்போ ஃப்ரீஸ் ஒர்க் ஆகலை, நம்ம ஃப்ரீஸை மேனுவல் ஆக்டிவேட் பண்ணலை. ஷார்ட்கட் மூலமாக பண்ணுறதுக்கு நம்ம இதுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஷார்ட்கட்லாம் கிடையாது. Alt+WF. ஓகே, Alt+WFனா இது வந்துடும். ஒரு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆகிடும். Alt+WF. திருப்பி அது உள்ள Alt+WF ப்ரெஸ் பண்ணும்போது உள்ளே போயிடுச்சு. திருப்பி நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா ஃப்ரீஸ் பேன் ஆக்டிவேட். ஸோ பேசிக்கலி Alt+WF வந்து ஃப்ரீஸ் பேன் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பயன்படுது. ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டவுன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ரோ ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணாலும் ஹெட்டர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது ஒரு பெரிய டாபிக். ஷார்ட்கட்னு பார்க்கும்பொழுது இதோடைய பெனிஃபிட், அதுக்கப்புறம் எப்படி ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்பர் அடுத்த ஷார்ட்கட்டுக்கு போகிறேன். இந்த இடத்துல ஒரு 2 ஷீட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த 2 ஷீட்டோடைய நேமும் ஷீட் 1 ஷீட் 2ன்னு இருக்கே தவிர ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு டேட்டாவாக ஒரு நேமாக இது இல்லைன்றதுனால இதை நேமிங்கை நம்ம ப்ராப்பராக பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் நேமிங் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளானது. ஒரு ஷார்ட்கட்டில் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் தோணாலும் Alt+HOR அப்படின்ற ஷார்ட்கட்டை ப்ரெஸ் பண்ணும் பொழுது இந்த இடத்துல ஆக்டிவாக இருக்கிற ஒரு ஷீட்டுக்குள்ளே உங்களுடைய கர்சர் வந்துடும். எடிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அடுத்த ஷீட்டுக்கு நான் கண்ட்ரோல் டவுன் பண்ணி கண்ட்ரோல் பேஜ் டவுன் பண்ணி மூவ் ஆகிட்டேன். இப்போ இந்த ஷீட் நேமை மாற்றணும் அப்படின்னாலும் அதே ஷார்ட்கட்டு தான். Alt+HOR அப்படின்ற ஷார்ட்கட்டை ப்ரெஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய கரண்ட் ஷீட் வந்து எடிட்டபிள் மோடில் மாறிடும். இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். எஸ்கேப் பண்ணிட்டேன். அடுத்த ஷார்ட்கட்டுக்கு போகிறேன். ப்ரீவியஸான ஒரு டேபுக்கும் நம்ம போய்டுவோம். சம்டைம் டேட்டாவை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணுன்ற நீடு வரும். அப்போ காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணும் பொழுது இந்த டேட்டாவில் உள்ள ஃபார்மட்டிங்லாம் இல்லாமல் நார்மல் ரா டேட்டா பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா Alt+ESV அப்படின்னு கொடுத்துட்டு வேல்யூ அப்படின்ற மாதிரி நம்ம ஓகே பண்ணும் பொழுது வேல்யூ மட்டும் பேஸ்ட் ஆகாமே தவிர ஃபார்மட் வராது. பேஸ் ஸ்பெஷல் இஸ் அ பிக் கான்செப்ட். தெரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட் நிறையா இருக்குது. பட் இது வந்து பேசிக்லி டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ஆக்டிவேட் தி பேஸ்ட் ஸ்பெஷல் ஷார்ட்கட். Alt+ES அப்படின்றத ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த விண்டோ வந்துடும். எந்த ஷார்ட்கட் உள்ள எந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஷனுக்கான ஷார்ட்கட். இப்போ V அப்படின்னா வேல்யூ, Fனா ஃபார்முலா, Tனா ஃபார்மட்னு மல்டிபிள் அந்த கேரக்டரை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக அந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்கன்னா அந்த ஆக்ஷன் நடைபெறும். ஸோ பேசிக்லி பேஸ்ட் ஸ்பெஷல்ன்ற ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அடுத்த ஷார்ட்கட்டுக்கு நான் போகிறேன். இந்த இடத்துல நான் பார்க்குறது வந்து ஒரு டேபிளே கிடையாது, ஒரு நார்மல் டேட்டா. இதை ப்ராப்பரான ஒரு டேபிளாக மாற்றுறதுன்னு மூலமாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ டேபிளாக எப்படி மாற்றுறது அப்படின்னா Ctrl+T அப்படின்ற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுறதுன்னு மூலமாக இதை டேபிளாக நீங்கள் மாற்ற முடியும். அதே மாதிரி Ctrl+Lன்றதும் டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஷார்ட்கட். ஸோ நிறைய ஷார்ட்கட்டை பார்க்க முடியும். சம்டைம் ஒரே ஆக்ஷனுக்கு 2-3 ஷார்ட்கட் கூட இருக்கும் இல்லையா? ஸோ Ctrl+T அண்ட் Ctrl+L ஃபார் க்ரியேட்டிங் டேபிள். ஓகே, அடுத்த ஷார்ட்கட்டு பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஷார்ட்கட்டு. சம்டைம் உங்களுடைய எக்ஸல் ஃபைலில் VBA மேக்ரோ ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும், ப்ரோக்ராமிங்லாம் நீங்கள் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்போ அந்த விண்டோவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் ரன் பண்ணுறதுக்கும் ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கும் ஒரு சில ஷார்ட்கட் இருக்குது. Alt+F8 அப்படின்ற ஷார்ட்கட்டை ப்ரெஸ் பண்ணும் பொழுது ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறீங்கன்னா இந்த இடத்துல லிஸ்ட் ஆகும். செலக்ட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து கோடிங்லாம் எதுவும் இல்லை, நான் புதுசாக வந்து கோடிங்கை க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா Alt+F11 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த விண்டோக்குள்ளேயே வந்துடும். இது உள்ள போயிட்டு நீங்கள் வந்து கோடிங்கை க்ரியேட் பண்ணிக்க முடியும். நிறைய மாடியூல்ஸை இன்சர்ட் பண்ணி ப்ரோக்ராமிங்கை கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்டை பார்த்துருக்கோம். இந்த எல்லா ஷார்ட்கட்டுமே உங்களுக்கு பயன்படும் நான் நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம நிறைய ஷார்ட்கட்டை ஒரு கிளாஸ்லேயும் பார்த்தோம். இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஷார்ட்கட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸில் இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஷார்ட்கட்டையும் யூஸ்ஃபுல்லான திங்ஸையும் பேசலாம்.